1800களோட ஆரம்ப காலகட்டத்தில் வாழ்ந்த ஜெர்மன் கம்போசர் அப்புறம் பியானிஸ்டான லுட்விக் வான் பீத்தோவன் அப்படிங்கிற ஒரு நபருக்கு அவரோட 20களில் அவருக்கு காது கேட்கும் திறன் குறைய ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே வருஷங்கள் போக போக அவரோட கேட்கும் திறன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கிட்டத்தட்ட அவருக்கு 40 வயசு ஆகும்போது அவருக்கு காது சுத்தமா கேட்காம போயிருக்கு. ஒரு கம்போசருக்கு இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு திறனை கேட்கும் திறன் தான். அப்படி இருக்கும்போது இந்த ஜெர்மன் கம்போசர் அப்புறம் பியானிஸ்டான லுட்விக் வான் பீத்தோவனுங்கிற நபருக்கு அவரோட 40 வயசுல அவருக்கு சுத்தமா காது கேட்காம போனதால எப்படியாவது நாம இசையை கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு லுட்விக் வான் பீத்தோவன் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணாரு. அந்த மெத்தடுக்கு பேர் தான் போன் கண்டக்ஷன். அதாவது ஒரு உலோக கம்பி எடுத்து அதோட ஒரு முனைய பியானோட கனெக்ட் பண்ணி இன்னொரு முனைய அவரோட பல்லால கடிச்சுக்கிட்டாரு. இப்படி பண்றது மூலமா பியானோல இருந்து வெளியாகக்கூடிய சத்தத்தோட அதிர்வுகள் அவரோட தாடை எலும்பு வழியா கடத்தப்பட்டு அவரோட உள்காதுக்கு போகும். இதனால லுட்விக் வான் பீத்தோவனால அவர் இசைக்கக்கூடிய இசையை உணர முடிஞ்சது. இன்னைக்கு இதே போன் கண்டக்ஷன் மெத்தடை தான் ஹெட்போன்ஸ்லயும் ஹியரிங் எய்ட்ஸ்லயும் பயன்படுத்துறாங்க.